தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அற்புதமான வேளையில கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நல்ல ஆலோசனை கொடுத்து நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் எந்த வகையிலும் நாம் இருளிலே சிக்கிடக்கூடாது என்பதிலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்தவும் ஏற்ற வேளை அவர் நம்மை உயர்த்த இன்னும் நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள இந்த நல்ல ஆலோசனை கேட்டு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கொடுக்கப்பட்ட வார்த்தையை மனதில் வைத்து நடப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கற்றுக் கொடுத்ததான வெளிச்சத்தின் அடிப்படையில் இப்போதும் உங்களோடு கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 4:11. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நீங்க வாசிக்கிறோம். அது எப்படிப்பட்டவரா? மனுஷர்களாலே உங்களாலே, வீடு கட்டுவர்களால் உங்களாலே அற்பமாய் எண்ணப்பட்டவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நல்ல ஆலோசனை என்னன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை பல மனுஷர்களால அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களை நேசிப்பதா சொல்றவங்க கூட நீ எதுக்குமே லாக்கி இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். இன்றைக்கும் கூட வெளியே சொல்ல முடியாத ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு துயரம் உங்க இருதயத்தில் ஆண்டு கொண்டிருக்கலாம். இந்த பாதையில இயேசு கிறிஸ்து கடந்து போயிருக்கிறார். அதனாலதான் இங்க வாசிக்கிறோம், வீடு கட்டுவர்களாலே உங்களாலே அற்பமா எண்ணப்பட்டவரே தலைக்கு மூளைக்கல்லானார். எவ்வளவு ஒரு மேன்மையான உயர்வை பிதா அவர் தந்திருக்கிறார் பார்த்தீங்களா? இந்த மேன்மை கிடைக்க இயேசுவானவர் எவ்வளவு தூரம் மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பார். யோசிச்சு பாருங்களேன். அவராலே தண்ணீர் எல்லாம் திராட்சை ரசமா மாறிட்டு, அவராலே 5 அப்போ 2 மீன் எல்லாம் பெருக ஆரம்பிச்சது. இப்படி பல பல அற்புதங்கள் அவர் செய்தார். பிறவி குடர்களாக இருந்தவர்கள், பிறவிலே முடவர்களாக இருந்தவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கு வேண்டிய அற்புதங்களை பலமாக செய்தார். ஆனாலும் கூட அற்பமா எண்ணப்பட்டாராம். வேதம் சொல்லுகிறது, ஒரு தீர்க்கதரிசிக்கு அவங்களுடைய சொந்த வீட்டாதான் சத்துருக்களா இருப்பாங்களாம். இப்படி பல காரியங்கள் வேதத்தில் இருந்தாலும் உங்கள் நன்மைக்காக நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள் அநேகர் உங்களை அற்பமா என்னது போல் தெரியலாம். எப்படி வாழ்ந்தவன் இவன், எவ்வளவா செல்வாக்க இருந்தான், இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருக்கானே என்று அற்பமாய் எண்ணலாம். ஆனால் காலம் வரும், என் தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், கண்மலை மேல் நிறுத்த போகிறார். இதை சொல்லும் போதே உங்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக ரீதியான வேலை காரியத்திலும் சரி, அல்லது நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்க நல் முயற்சிகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற வேளையில அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். ஏற்ற வேளையில் அதை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தும் போது மற்றவர்களும் தெரிந்து கொள்வார்கள், இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், இவள் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய மகன் என்று அவர்களே அறிக்கையிடும்படி. எந்த நாவு அற்பமா பேசிற்றோ, எந்த உள்ளம் அல்லது கண்கள் உன்னை அற்பமா எண்ணிற்றோ நோக்கிற்றோ, அவர்களுக்கு முன்பாகவே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறது 100% உண்மை. இந்த உண்மையான அற்புதத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். பிதா ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி அவர் 3 வருஷம் தாங்க ஊழியமே பண்ணார். 30 வயதுல ஊழியத்தை தொடங்கினார். 33 வயதுல அவருடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார். அதே போலதான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க நடந்து வந்த பாதையிலே எதிர்பார்த்த உயர்வு இல்லாதபடி இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க நடந்து வந்த காரியங்கள் அல்லது நீங்க செய்து வந்த பாதைகள்ல பல காரியங்கள் பல நெகட்டிவா நடந்தது போல தெரியும். ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் உரையாது. வேதம் சொல்லுகிறது, பொய் உரையாத தேவன் என்று அவருக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட மகா பெரிய கர்த்தர், மகா உன்னதமான தேவன் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், தலைக்கு மூளைக்கல்லாய் அவரை மாற்றின அதே தேவனாகிய பிதாவாகிய தேவன் உங்களை உயர்த்துவார். உங்களை உயர்த்துவார். ஊழிய பாதையில உங்களை உயர்த்துவார். பொருளாதார விஷயத்திலே உங்களை உயர்த்துவார். பிறரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்த விரும்புறீங்க பார்த்தீங்களா? நிச்சயமாய் சுவிசேஷ பாரத்தோடு ஜெபிக்கிற ஆவியை தந்து இன்னும் ஆத்ம பாரத்தோடு திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் போன்ற திக்கற்ற பலதரப்பட்ட மக்களை போஷித்து கர்த்தருக்கு நேராக வழி நடத்த தேவன் தாமே உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை, இந்த நல்ல ஆலோசனைப்படி நடப்போமா? இன்னிலேருந்து உங்களை அர்ப்பணிங்க. இன்று அற்பமா என்னப்படுற நீங்க காலம் வரும்போது கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். குயவன் கையில களிமண்ணை கொடுத்துட்டா என்ன ஆகும்? முதல்ல போட்டு பிழிவாங்க. ஆனால் குயவன் என்ன செய்வார்? ஏற்ற வேளையில் அழகான ஒரு பாத்திரத்தை உருவாக்குவார். அதே போல தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற தோய்வு,
இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுற சில தோல்விகள், அல்லது என்னடா இவ்வளோ வருஷம் ஜெபம் பண்ணுறோம், இவ்வளோ வருஷம் காத்துன்னு இருக்கோம், இன்னொரு நல்ல விஷயம் வரலையே என்று ஒருவேளை துவண்டு போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. இங்கே கொடுத்த வார்த்தைப்படி தலைக்கு மூளைக்கல்லாய் மாறினது போல என் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். யூ ஆர் கோயிங் டு பி a blessing ஃபார் many. கர்த்தர் சொல்ல தீர்க்க தரிசன வார்த்தை இது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை வாஞ்சியோடு பிறகு ஷேர் பண்ணுற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். இந்த நன்மையை பெற்றிட, இந்த நல்ல ஆலோசனைப்படி நடந்திட, கிறிஸ்து இயேசு நடந்து சென்ற பாதையில் தான் நம்மை அவர் நடத்துகிறார் என்கிற நம்பிக்கையோடு முணுமுணுப்பு இல்லாமல், அது மட்டும் செஞ்சிடாதீங்க. முணுமுணுத்தீங்கன்னா, முறுமுறுப்பு சத்தம் வந்துருச்சுன்னா அங்கே தேவனுடைய உயர்வையோ ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க தடையாயிடும். ஆகவே சந்தோஷமாக துதிப்பீங்களா? எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார், எரேமியா 30:19, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் எப்போ வரும்? இப்படிப்பட்ட நெருக்கடி நேரத்தில், போராட்ட நேரத்தில் கர்த்தரை இன்னும் நேசித்து துதிக்க ஆரம்பிங்க. ஆராதனை என்பது என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ தெரிஞ்ச நல்ல பாடலை இசைக்கருவிகளோடு வாசிப்பதல்ல. இந்த உலகத்தின் இச்சைகளை, பாவங்களை வெறுப்பது தான் உண்மையான ஆராதனை. இந்த அனுபவத்தை பெற்றிட ஆண்டவரிடத்தில் கேட்போமா? கர்த்தாவே, உண்மை உண்மையான ஆராதிக்கிறேன் என்பது அடையாளமாய் நான் ஆண்டவரை வெறுக்க வேண்டியவர்களை வெறுத்து, ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டிய உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய ஸ்நேகத்தை, உம்முடைய பிரசன்னத்தை பற்றி கொண்டு நடக்க கிருபைத்தாலும் ஆண்டவரை சொல்லி பாருங்க. இப்போ இருக்க நிலைமை தலைகளாக மாறிப்போகும். உங்களை உயர்த்த கர்த்தர் சித்தம் வைத்திருக்கார். உங்களை குறித்து சொன்ன காரியங்கள், வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஜெபிக்கலாமா? அற்புதமான தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றி. நல்ல ஆலோசனை தந்தீரே, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 4:11 படியே கர்த்தாவே, இயேசுவை இந்த பொல்லாத மக்கள், ஜனங்கள், யூதர்கள் வேண்டாம் என்று தள்ளினார்கள். ஆனால் அது அந்த அற்புதமான இயேசுவை எங்கள் பிதாவாகிய தேவன் யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா ஈரே என்று சொல்லக்கூடிய எங்கள் பரம பிதாவானவர் ஏற்ற வேளையில் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு மேலாக, எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை தந்து உயர்த்தினீர. எவ்வளவாய் அவர் தன்னை தாழ்த்தினார் அப்பா. அந்த அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் தாரும். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் துவண்டு விடாதபடி, சோர்ந்து விடாதபடி நீ கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி நம்பிக்கையோடு காத்திருந்து உம்மை துதிக்க, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றிட ஒவ்வொருக்கும் கிருபை தாரும். புகழும் துதியும் மக்கள் மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் அற்பமானவர்கள் அல்ல, அற்புதமானவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றிவிட்டார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள மறக்க வேண்டாம். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியம் தொடர்ந்து செவியுங்கள். காட் பிளஸ் யூ.